பண்றேன். சரி. ஸோ இது மேபி உங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் ஐ மீன் ஐடியா இருக்கும். பட் ஜஸ்ட் நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் நான் சாம்பிளாக என்ன பிஸ்னஸ் சினாரியோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ பேசிக்லி ரெண்டு செக்டார் ரெண்டு லைன் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு கஸ்டமருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது இன்டர் கம்பெனி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு இன்டர் கம்பெனி தான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ராப்ளி இன்டர் கம்பெனி முடிச்சுட்டு நம்ம டேட் கூட பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும், ஸோ நான் இங்கே யூஸ் கேஸாக எடுத்துக்கிட்டது வந்துட்டு ரெண்டு லைன் ஆஃப் பிஸ்னஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு ஐடி சர்வீஸ் வந்துட்டு பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு கேஸ் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் இதில் வந்துட்டு ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு நமக்கு இந்தியாவில் இருக்குது, இன்னொரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு நமக்கு சைனாவில் இருக்குங்கிறது தான் சாம்பிளாக நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் நமக்கு ஜிஎஸ்டி இருக்கிறனால லீகல் என்டிட்டி வந்துட்டு நமக்கு ஒன்று தான் வரும். ஸோ அதுதான் நான் இந்த கேஸாகவும் எடுத்திருக்கேன். ஸோ அப்போது லெட்ஜர் வந்துட்டு இந்த ஐடி செக்டருக்கு ஒரு லெட்ஜர் கொடுத்துருக்கேன், இந்தியா லெட்ஜர்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஐடி செக்டர் வந்துட்டு இந்தியாவில் மட்டும்தான் இவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்தியா லெட்ஜர்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு கீழே ஜிஎஸ்டி ரெஜிம் கீழே நமக்கு ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வரும். ஸோ அதனால நான் லீகல் என்டிட்டி ஒன்று இந்தியாவுக்கு மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே சைனாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராவின்ஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளி 20+ ப்ராவின்ஸ் இருக்கும். பட் நான் இந்த இதுக்கு வந்துட்டு 2 ப்ராவின்ஸ் எடுத்திருக்கேன். சென்ஜியாங் ஒன்று, தைவான் ஒன்று, 2 ப்ராவின்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 லீகல் என்டிட்டியை வச்சு ஸோ ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்துட்டு எனக்கு ஒரே லீகல் என்டிட்டி, அதுக்கு கீழே 2 பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு ஆஸ் அ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு அட் ஹை லெவல் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, கம்பெனி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட், ஜிஎல் அக்கௌண்ட், இன்டர் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட் வந்துட்டு நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்க்காக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்டர் கம்பெனி பிட்வீன் தி என்டிட்டிஸ் நமக்கு டிரான்சாக்ஷன் இருக்குங்கிறனால இன்டர் கம்பெனி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே இதுதான், காஸ்ட் சென்டர் அண்ட் என்டிட்டினா அந்த கம்பெனி, இதுதான் மீன் பண்ணியிருக்கேன். ஸோ அஸ் அ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இப்படிதான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆர் இன்வாய்ஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது நமக்கு இன்வாய்ஸ் ஒரு பிரான்ச்ல போடுறாங்க அப்படின்னா பேமெண்ட், லெட்ஸ் சே பிரான்ச்ல வந்துட்டு இன்வாய்ஸ் பண்ணிட்டு ஹெட் ஆஃபீஸ்ல மட்டும் பேமெண்ட் பண்றாங்கன்னா அதோட இன்டர் கம்பெனி, அது ஆஸ் இட் இஸ் சிமிலர் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் வரும். பட் ஆஸ் அ சினாரியோ என்னென்ன கேசஸ்க்கு வந்துட்டு நமக்கு இன்டர் கம்பெனி வருங்கிறதுக்காக நான் இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது அட்வான்ஸ் குளோபல் இன்டர் கம்பெனி, அதாவது டிரான்சாக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. ஸோ அதுதான் ஒரு சாம்பிளாக நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ட்ராக் வந்துட்டு ஸோ ஜஸ்ட் டு டிஃபைன் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். அதாவது ஒரே ஒரு லெட்ஜர் இருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு இந்த லெட்ஜர் இருக்கு, அதாவது ஐடி செக்டர் பிபி இந்தியா லெட்ஜருக்கு இருக்கு. ஸோ இதுக்கு கீழே ஒரே ஒரு லீகல் என்டிட்டி தான் இருக்கு. பட் இந்த லீகல் என்டிட்டி கீழே நமக்கு பிஎஸ்வி 1 இருக்கு, இது வந்துட்டு பிஎஸ்வி 1, இது வந்துட்டு பிஎஸ்வி 2. ஸோ ஒரே லெட்ஜர், ஒரே லீகல் என்டிட்டி, பட் பிட்வீன் தி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ நமக்கு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதுதான் நமக்கு இன்ட்ரா கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு இதுலேயே இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா, ஸோ ப்ராபப்ளி நமக்கு 2 லீகல் என்டிட்டி இருக்கு. அதாவது இது சைனா கேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு லெட்ஜரு, இந்த லெட்ஜருக்கு கீழே 2 லீகல் என்டிட்டி இருக்கு. அதாவது தைவானுக்கும் ஜென்ஜியானுக்கும் உள்ள டிரான்சாக்ஷனை தான் வந்துட்டு நம்ம இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் எடுத்துக்கிறோம்.
ஸோ சிமிலர்லி ஏஜிஐஎஸ்னா அதாவது நமக்கு நார்மலாக இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளால டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் வித்தின் தி லெஜர் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏஜிஐஎஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டர் கம்பெனி லெக் வந்துட்டு எடுத்துட்டு வரோம். ஸோ பிட்வீன் தி லெஜஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு ஏஜிஐஎஸ் எடுத்துட்டு வரோம். ஸோ டு டிஃபைன் திஸ் இதுதான் நமக்கு அட் ஹை லெவல். ஸோ இப்போ இதுல செட்டப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இன்ட்ரா கம்பெனி அண்ட் இன்டர் கம்பெனிக்கு வந்துட்டு நமக்கு பேலன்சிங் ரூல் மட்டும்தான் நமக்கு கான்ஃபிகரேஷன்ஸ். அதாவது நான் இதுல ஜஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளி இது மட்டும் நான் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்சிங் ரூல். ஸோ இந்த பேலன்சிங் ரூல் தான் வந்துட்டு நமக்கு இந்த ரெண்டுக்குமே வரும், இன்ட்ரா கம்பெனி அண்ட் இன்டர் கம்பெனி இது ரெண்டுக்குமே வந்துட்டு நமக்கு அந்த பேலன்சிங் ரூல் தான் வரும். ஸோ இந்த பேலன்சிங் ரூலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஸ்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த ரூலை செக் பண்ணும் அப்படின்னா பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், அதுக்கப்புறம் எல்இ செக் பண்ணும், அதுக்கப்புறம் வந்துட்டு லெஜர் செக் பண்ணும், அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு சிஓஏ செக் பண்ணும். இப்போ எந்த கேஸுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பிஎஸ்வி கொடுக்கலாம், எந்த கேஸுக்கு எல்இ கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ இன் கேஸ் ஆஃப் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா நமக்கு பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு பிட்வீன் தி லீகல் என்டிட்டிஸ் தான் நடக்கும்ன்றனால ஸோ பேங்க் டிரான்ஸ்ஃபரோட ஐஓடிக்கு வந்துட்டு நம்ம எல்இ வைஸ் ரூல் எழுதிக்கலாம். அதே இது இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஜிஎஸ்ல வந்துட்டு நமக்கு பிட்வீன் தி லெஜர், அதாவது ஒரு லெஜர் டு இன்னொரு லெஜர் தான் நடக்குது. அப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இதை வச்சு எழுதிக்கலாம். அதே இது இப்போ நமக்கு இன்னொரு சினாரியோல வந்துட்டு லெட்ஸே டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு யூஎஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்தியா இருக்கு, அப்புறம் சைனா இருக்கு அப்படின்னா ஸோ மல்டிபிள் கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்துட்டு ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டும் வச்சிருக்கோம் அப்படின்னா 2 சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரும் இந்த கேஸ்ல. அப்போ ஏஜிஎஸ் வந்துட்டு ஃப்ரம் இந்தியா டு யூஎஸ் இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பண்றோம், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த சினாரியோவுக்கு வந்துட்டு நமக்கு சிஓஏ வைஸ் வந்துட்டு நம்ம எழுதுவோம். ஸோ அகைன் இது வந்துட்டு நமக்கு ஏஜிஐஎஸ் தான் வரும். பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நமக்கு சிஓஏல எழுதலாமா இல்லை லெஜர்லயே எழுதிக்கலாமாங்கிறது எடுத்துக்கும். ஏன்னா இப்போ சிஓஏ வந்துட்டு லாஸ்ட் ப்ரையாரிட்டியா தான் வச்சிருப்போம். ஏன் லாஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சுப்போம் அப்படின்னா சிஸ்டம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இது செக் பண்ற வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது லாஸ்டா தான் செக் பண்ணோம். ஸோ அதனால இது வச்சிருப்போம். ஸோ இல்ல நமக்கு இந்த இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த சினாரியோல வந்துட்டு நம்ம பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூல கொடுத்துருவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் ஆர் பேமெண்ட்ஸ், ஸோ இதுக்கு வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு பேலன்சிங் ரூலை வச்சு தான் வந்துட்டு நமக்கு பேசிக்லி இந்த இன்டர் கம்பெனி பேபிள்ஸ் அண்ட் இன்டர் கம்பெனி ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதான் இது ரெண்டுக்கும் வந்துட்டு இதுதான். ஸோ ஏஜிஎஸ்க்கு மட்டும் அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். ஸோ இதுல வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்துட்டு இந்தியாவுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு இந்தியா லீகல் என்டிட்டி கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட அக்கௌண்ட்டு. ஸோ சிமிலர்லி சைனாக்கு ஒரு 2 பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லீகல் என்டிட்டிஸ் எல்லாம் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிட்வீன் இந்த 2 பேங்க்ஸ், அதாவது கமர்ஷியல் பேங்க் ஆஃப் சைனாக்கும் பேங்க் ஆஃப் சைனாக்கும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ளி நான் இன்னொரு தடவை கூட அது பண்றேன். ஸோ இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர் நம்பர். ஸோ இன்னொரு டிரான்ஸ்ஃபர் கூட பண்றேன். ஸோ இப்போ பேங்க் டிரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு நமக்கு எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ஸ்ல 2 டிரான்சாக்ஷன் ஆகலும், ஒன்று வந்துட்டு பேமெண்ட் லெக், இன்னொன்று வந்துட்டு கலெக்ஷன் லெக் ஆகலும். ஸோ இதில் தான் வந்துட்டு நமக்கு இன்டர் கம்பெனி பேபிள்ஸும் இன்டர் கம்பெனி ரிசீவபிள்ஸும் விழுவும். ஸோ அது மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன்ல போய் பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அக்கௌண்டிங் பார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணி
அந்த ஸ்டேட்மெண்ட் இந்த லைனை வந்துட்டு ரெக்கன்சைல் பண்ணும். ரெக்கன்சைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால அக்கௌண்டிங் வியூ பண்ண முடியும். பட் மேனேஜ் டிரான்சாக்ஷன் போகணும்னாலே நமக்கு எது டெபிட் வரும் எது கிரெடிட் வருங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு அதுலயே வந்துடும். ஓகே, ஸோ ஒரு டவுட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் சொல்லுங்க. என்ன கொஞ்சம் மேலே போங்களேன். அந்த ஏஜிஸ் அண்ட் இன்டர் கம்பெனி அந்த இடத்துல ஓகே, இந்த ரைட் ஹேண்ட் சைடு எம் காலம் எம், அதில் வந்து நம்ம ஒன்று வந்து இன்டர் கம்பெனி சொல்கிறோம். இன்டர் கம்பெனி இஸ் பிட்வீன் இந்த சைனா வந்து 2 லீகல் என்டிட்டிஸ் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஸோ டைம் அது வந்து 2 லீகல் என்டிட்டிஸ், ஸோ இன்டர் கம்பெனி. ஓகே, பட் இதுக்கும் ஏஜிஸ்க்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ்ன்னு சொல்றீங்க? ஸோ இது என்னன்னா, ஒரே ஒரு லெட்ஜருக்குள்ள 2 லீகல் என்டிட்டி இருக்குன்னா அந்த லீகல் என்டிட்டிக்கு உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு இன்டர் கம்பெனி. அதே இது லெட்ஜரே நமக்கு தனித்தனி லெட்ஜரா இருக்கு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ரைட், ஓகே, ரைட். நான் என்ன நினைச்சேன்னா, சேம் லெட்ஜர், ஓகே, அண்ட் சேம் லெட்ஜர் பிட்வீன் 2 லீகல் என்டிட்டிஸ் அப்படின்னா அது வந்து இன்ட்ரா கம்பெனியா கன்சிடர் பண்ண முடியாதுல்ல? அது ஆமா, அது இன்ட்ரா கம்பெனியா வராது. ஏன்னா இன்ட்ரா கம்பெனினா நமக்கு ஒரு லீகல் என்டிட்டி, ஐ மீன் ஒரு லீகல் என்டிட்டிக்கு உள்ள 2 பிசினஸ் யூனிட்ஸ். இது வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட்டா கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி நமக்கு ஒரு லீகல் என்டிட்டி, அந்த லீகல் என்டிட்டிக்கு உள்ள இருக்கிற 2 பேலன்சிங் செக்மெண்ட். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லீகல் என்டிட்டி. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற சென்னை அண்ட் ஹைதராபாத். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிரான்சாக்ஷன் வந்துட்டு இன்ட்ரா கம்பெனி டிரான்சாக்ஷனு. அதே இது இந்த கேஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க லீகல் என்டிட்டியே தனித்தனியா வந்துடும். ஸோ அதனால இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷன் ஆயிடுது. இந்த மாதிரி லீகல் என்டிட்டி வந்து கிரியேட் பண்ணும்போது இப்போ சென்னை அண்ட் ஹைதராபாத்க்கு வந்து வித்தின் இந்தியா லெஜருக்குள்ள பண்றோம். சரி, அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேம் சார்ட் ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அசைன் பண்ணா கூட அதுக்குள்ள வந்து நம்ம லொகேஷன்ஸ் வந்து பண்ணும்போது, ஸோ இந்தியா வந்து பேரண்டா இருக்கும், அது கீழே இருக்க அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து சைல்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி இதனுடைய சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் சைனாவோட சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸும் வேரி ஆகுதா, இல்ல சேம் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்? இல்ல, சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் சேம் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தான் வச்சிருக்கோம். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு சில கேஸ்ல வந்துட்டு இப்போ ப்ராப்ளி இந்தியா கேஸுக்கு ஐடி செக்டருக்கு நமக்கு ப்ராஜெக்ட் வருங்கிற சினாரியோல நம்ம இது வச்சிருக்கோம். பட் இன்கேஸ் நமக்கு இது ஸோ அதான் இன்கேஸ் இது வேற செக்மெண்டா இருக்கு, இது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த கேஸ்ல வந்துட்டு இது ஒரு ஃபியூச்சர் செக்மெண்டா கன்சிடர் பண்ணிப்போம். பட் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒன்றா தான் இருக்கும் இந்த 2 லெட்ஜருக்குமே சேர்த்து. ஓகே, சரி, சரி. ஸ்ட்ரக்சர் சேம் பட் இன்ஸ்டன்ஸ் ஓகே டிஃபரண்ட் ஆகும். ஆமா, இல்ல இந்த கேஸ்ல இன்ஸ்டன்ஸ் கூட சேமா தான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா, பட் டிஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஸோ இன்கேஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் இதுக்கு வேற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் வச்சிருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த கேஸ்ல நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ அப்போ நமக்கு அந்த கன்சால்டேஷன் இதெல்லாம் பண்ணும்போது இதுல வரும் நமக்கு அந்த ரிப்போர்ட்டிங். இதில் கன்சால்டேட் பண்ணும்போது பேரண்ட் ஒன்றா வச்சுட்டு, ஸோ ப்ராப்ளி இப்போ நமக்கு ஐடி செக்டர் தான் மெயினாக வச்சுருக்கோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட பேலன்சஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரணும், திருப்பி அங்கே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அந்த கன்சால்டேஷன் ப்ராசஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸோ ஒரே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இன்னொரு டவுட் எனக்கு இந்த லீகல் என்டிட்டி பொறுத்த வரைக்கும் தான். ஒரு லீகல் என்டிட்டி வந்து கிரியேட் பண்ணுறோம். சரி, ஓகே, that is IT services is a legal entity. Okay, IT services legal entity குள்ள அது வந்து இந்தியால மட்டும் தான் இருக்கு. அதனுடைய லெட்ஜர் வந்து இந்தியா லெட்ஜர். ஓகே, அதனுடைய சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ் அது வந்து காமன் இன்ஸ்டன்ஸ் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஸோ அதுல வந்து இந்தியா அப்படின்ற ஒரு ஐடி சர்வீசஸ் லீகல் என்டிட்டி, அதுக்கு கீழே இந்த அதாவது சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் சைடில் பேலன்சிங் செக்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஐடி சர்வீசஸ் அப்படின்றது வந்து பேரண்டா இருக்குமா? அப்போ இல்ல, அது வந்து இதுல என்டிட்டில சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? அதாவது என்டிட்டி ஐடி சர்வீசஸ் தான். அந்த அதுக்கு கீழே தானே எத்தனை பேலன்சிங் செக்மெண்ட் இருந்தாலும் வரணும். ஆமா,
ஓகே. ஆமா. ஸோ இந்த கேஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒன்று வந்துட்டு பேரண்ட்னு மார்க் பண்ணிட்டு, அதாவது இந்தியா பிஎஸ்விஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு, ஸோ அதுக்கு கீழே இது 2. ஸோ திருப்பி வந்துட்டு நமக்கு சைனா எடுக்கும்போது, ஸோ ப்ராப்ளி அதுக்கு ஒரு நம்பர் கன்சியூம் ஆகும். பட் இது வந்துட்டு இன்கேஸ் நமக்கு ரிப்போர்ட்டிங் நீட்ல எல்லாம் வந்துட்டு இந்த இந்தியா என்டிட்டிக்கு டோட்டலாக நமக்கு எவ்வளோ வேணுங்கிற அந்த பேலன்சிங் எல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா அப்போ நம்ம பேரண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸ்க்கு நான் பேரண்ட் கொடுக்காம ஜஸ்ட் 10 20 30ங்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளி நம்ம ஒரு 3 டிஜிட் வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த கேஸ்ல வந்துட்டு நமக்கு பேரண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே 2 சைல்டு, ஸோ அகெயின் 2வது பேரண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே 2 சைல்டுங்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அது ஓகே, கிளியர். அப்போ இந்த ஐடி சர்வீசஸ் வந்து நமக்கு லீகல் என்டிட்டியா நம்ம வந்து கிரியேட் பண்றோம் ஃபர்ஸ்ட். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பேலன்சிங் செக்மெண்ட்ஸை வந்து ரிலேட் பண்றோம் இல்லையா, அசோசியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அசோசியேட் பண்ணும்போது இதுக்கு கீழே இந்த BSV 1 BSV 2 தட் இஸ் 10 and 20 அதுக்குள்ள வந்துடும் இல்லையா, ஆட் பண்ணி. கரெக்ட். ஆமா. அது வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து 10 and 20 இருக்கும். ஓகே, ஃபைன். ஓகே, ஓகே, குட். ஏன்னா என்னோட ஒரு கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, பிரான்ஸ்ல வந்து எனக்கு 3 லீகல் என்டிட்டி, 3 லீகல் என்டிட்டிக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேலன்சிங் செக்மெண்ட் தனியாகவே கிரியேட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னன்னா பிஸ்னஸ் யூனிட் வந்து காமன் ஒன்று. ஓகே. ஒரு சிங்கிள் எஃப்ஆர் பிஸ்னஸ் யூனிட்னு வச்சுட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே பிசினஸ் யூனிட் பட் 2 லீகல் என்டிட்டி, 3 லீகல் என்டிட்டி இருக்குது இப்போ. ஓகே. மூணும் வந்து டிஃப்ரெண்ட் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சம் அதர் மெஷினரின்னு வைங்களேன், 3 இருக்கு. இந்த 3த்துக்கும் வந்து தனித்தனி லீகல் என்டிட்டி பேலன்சிங் செக்மெண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டாங்க. பிரான்ஸ் அந்த லீகல் என்டிட்டிஸ்க்கு கீழே 1 by 1 வந்து ஆட் பண்ணியாச்சு, பேலன்சிங் செக்மெண்ட்டையும் அசோசியேட் பண்ணியாச்சு. பட் வென் பிஸ்னஸ் யூனிட்க்கு பண்ணும்போது ஒரு ஐடி சர்வீசஸை மட்டும் டிஃபால்ட்னு போட்டு லெஜரையும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் பட் ஏபியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த எஃப்ஆர்பிஓ வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா பை டிஃபால்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து சப்ளையரை செலக்ட் பண்ணோன்னா வந்துடுது, எஃப்ஆர் செலக்ட் பண்ணோன்னா லீகல் என்டிட்டி. ஓகே. அது வந்து என்ன ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னா, ஐடிஆர்லாம் வரும்போது டிசேபிள் ஆகிடும். ஸோ அது வந்து ராங் லீகல் என்டிட்டியை வந்து டிஃபால்ட் லீகல் என்டிட்டியை செலக்ட் பண்ணிடுது. ஆனால் சப்ளையரை வந்து என்னால் வந்து தனியாக யூனிக்காக அது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லீகல் என்டிட்டி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா? இதுல நமக்கு அந்த டிஃபால்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது ஆக்சுவலா. ஸோ நமக்கு இங்க அந்த பிஸ்னஸ் யூனிட் அசைன்மெண்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ ஸோ அதுதான் வருது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லீகல் என்டிட்டி 1க்கு பதிலாக லீகல் என்டிட்டி 2 பட் சேம் பிஸ்னஸ் யூனிட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஓவர் ரைட் அண்ட் இந்த டிஃபால்ட்டிங் ஆப்ஷன்ஸ் நமக்கு இல்லை. ஸோ ப்ராபப்ளி இது வேணா செக் பண்ணலாம். நம்ம இமெயில் அனுப்பும்போது அந்த ரவுட்டிங் ஆட்ரிபியூட்ஸ்ல வேணா நம்ம இதை கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு அந்த இமெயில் சப்ஜெக்ட்ல ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட் இந்த லீகல் என்டிட்டி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தா சிஸ்டம் எடுத்துக்குமாங்கிறது வேணா செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அது ஒன்று. இன்னொன்று நான் இன்னொன்று டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதே எஃப்ஆர்ல வந்து எனக்கு டிஃபால்ட் லீகல் என்டிட்டி வருது. லீகல் என்டிட்டி வந்து இப்போ வந்து ஐடி சர்வீசஸ்னு வருது. ஆனால் நான் பேலன்சிங் செக்மெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட பேலன்சிங் செக்மெண்ட்டை என்ட்ரி பண்ணி கீழே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து எடுத்து போட்டு பண்ணா அதை எக்ஸெப்ட் பண்ணுது. ஓகே. ஆக்சுவலா வந்து அது வந்து பண்ணக்கூடாது, பண்ணுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, லீகல் என்டிட்டி செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா நமக்கு வந்து அக்கௌண்டிங் மேல வந்து கண்ட்ரோல் அக்கௌண்ட் வந்து அதனுடைய லீகல் என்டிட்டியை செலக்ட் பண்ணாது. அது வந்து பை டிஃபால்ட் செலக்ட் ஆகிடும் இல்லையா. அதாவது அக்கௌண்டிங் டேப்ல ஏபி பேஜ்ல.
பட் என்ன ஆகுது அப்படின்னா கீழே வந்து நான் வந்து ராங் லீகல் என்டிட்டி கொடுத்து கோட் காம்பினேஷன் கொடுத்தாலும் அது எக்ஸப்ட் அக்கௌண்டிங் ஆயிடுது. அதை வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அதனால என்னன்னா யூசர் வந்து அந்த சேம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க என்ட்ரு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா என்னால் முடியல அதை ஸ்டாப் பண்ண. சரி, ரிலேட்டட் வேல்யூஸ் ஏதாவது போடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லீகல் என்டிட்டி தான் என்னோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டே. ஓகே, பட் இப்போ உங்களுக்கு பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ ஒன்னே தானா மூணு லீகல் என்டிட்டிக்குமே சேர்த்து? இல்லை தனித்தனியாக இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 620, 621, 622 3 இருக்கு. ஓகே, என்னோட லீகல் என்டிட்டி நான் 620யோட லீகல் என்டிட்டியை மேலே செலக்ட் பண்ணி நான் கீழே டிஸ்ட்ரிபியூஷன்லையும் 620 போட்டேன்னா அது கரெக்டு. பட் மேலே வந்து நான் 620 லீகல் என்டிட்டியை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனை கீழே டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து லைன் லெவல்ல வந்து நான் 622ன்னு போட்டாலும் அதை எக்ஸெப்ட் பண்ணுது. ஓகே, அதை வந்து நான் சிவி ரூல்ல முடியல, என்னால பண்ண முடியாது. ஏன்னா காம்பினேஷனுக்கும் நான் போகணும். அப்படின்னா இன்னொன்று ரிலேட்டட் வேல்யூஸ் போடலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த வேல்யூயும் இல்லை. ஏன்னா லீகல் என்டிட்டி தான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. நான் அதே கம்பெனி இருந்தது அப்படின்னா கம்பெனி செலக்ட் பண்ணிட்டு இந்த கம்பெனிக்கு இதுதான் ரிலேட்டட் வேல்யூ அப்படின்னு கொடுக்கலாம். அதுவும் கொடுக்க முடியும். பட் இது வந்துட்டு நம்ம புது பிசினஸ் யூனிட்டாவே கிரியேட் பண்ணிடலாம் இல்லையா? இல்ல நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? இல்ல டெஃபினெட்லி நான் வந்து இப்போ சஜஸ்ட் பண்ற எனக்கு இருக்க ஆப்ஷனே தனித்தனி லீகல் என்டிட்டிக்கு பிசினஸ் யூனிட்ஸ் கிரியேட் பண்றது ஒன்று. ஓகே, அதை பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் செலக்ட் பண்ண போகிறது இப்போ FR1, FR2, FR3ன்னு செலக்ட் பண்ணேன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை பிஸ்னஸ் யூனிட். அப்போ வந்து நான் கரெக்ட் லீகல் என்டிட்டி வந்து அது டிஃபால்ட் ஆகும். ஆனால் ப்ராப்ளம்னா இப்போ நான் அதை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ எம் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் த பாசிபிலிட்டிஸ். அது தவிர வேற எதுவும் சொல்யூஷன் இருந்ததுன்னா தென் ஐ கேன் ஆப்ட் ஃபார் தட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் இட். வேற எதுவுமே இல்லைன்னா தென் ஐ வாண்டட் டு சஜஸ்ட் திஸ் இஸ் த ரைட் திங் டு டூ அப்படின்னு. அந்த டெசிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ தாட் ஓகே ஐ வில் ஆல்சோ செக் வித் யூ. ஓகே, ஸோ வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா தென் ஓகே we can go for it. ஓவர்ரைட் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா. பட் நானும் எல்லா பாசிபிலிட்டிஸும் செக் பண்ணேன். எனக்கும் ஒன்றும் எக்ஸப்ட் கிரியேட்டிங் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் யூனிட் தவிர வேற எதுவும் தோணலை. ஆமாம், பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு சிம்பிள் ஆப்ஷனு. ஸோ சரிங்க, இது வேணா பார்த்துட்டு சொல்கிறேன். முன்னாடி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் பட் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் எல்லா காம்பினேஷன்ஸையும் யோசிச்சு பார்த்தேன். ஒன் பை ஒன் என்ன இருக்கு, செக்யூரிட்டி சைடு என்ன இருக்கு, அண்ட் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலாமா, ஈவன் ரிலேட்டட் வேல்யூஸே அதனால தான் நான் போய் பார்த்தேன். அதுவும் இருந்தது. பட் அது வந்து கால் சென்டர்ஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணலாம், அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், வேற ஏதாவது அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். லீகல் என்டிட்டிக்கு அப்புறம் வர எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நான் வந்து அதை அந்த ஆப்ஷனை வந்து யோசிக்கலாம். பட் லீகல் என்டிட்டிக்கு ஃபில்டர் பண்றதுக்கு என்னால யோசிக்க முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஆமாம், ஏன்னா இப்போ லீகல் என்டிட்டினா வந்துட்டு நமக்கு மோஸ்ட்லி இந்த பேங்க் அண்ட் பேங்க் ரிலேட்டட் டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் லீகல் என்டிட்டி வைஸ் வரும். ஸோ இது வந்துட்டு நமக்கு பியூஆர் லெஜர் வைஸ் வர்றதுனால அது கூட ப்ராப்பர் லிங்க் இருக்காது ஆக்சுவலாக ஆரக்கிள் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ லீகல் என்டிட்டி வந்துட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக தான் ஆரக்கிளில் வச்சுருப்பாங்க. ஆமாம், கரெக்ட். ஆமாம், அது வந்து ஆமாம் கரெக்ட், அது ரிஜிஸ்ட்ரேஷனாக தான் இருக்குது. அதான் அந்த நேமும் இந்த பேலன்சிங் செக்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு இது அது வந்து ஒரு இடத்துல அசோசியேட் பண்ணுறோம். பட் பிஸ்னஸ் யூனிட் லெவலில் அது வந்து அசோசியேட் ஆகலை. அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் மெக்கானிசம் இல்லை. ஓகே, இப்போதைக்கு எனக்கு ஐடியா எதுவும் வரல. நான் செக் பண்ணிட்டு ஏன்னா நானும் அதை யோசிச்சுட்டே தான் இருந்தேன். பட் இந்த வாரத்தில் வந்து அதை சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய ரீக்ளாசிஃபிகேஷன் என்ட்ரிஸ். ஸோ ஏன்னா யூசர்ஸும் ஏபி யூசர்ஸ் வந்து தே டென்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ ஓகே ஆமாம் கரெக்ட். அதனால தான். ஓகே குட். ஓகே ரைட், அது வில் see this. ஓகே ஸோ
ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஸ்க்ரீன் ரீஷேர் பண்ணுறேன். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ மற்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அதாவது கேஷ் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் செட்டப்ஸ், அதுக்கப்புறம் பேங்க், அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டட் டேட்டா ஆக்சஸ், அதுக்கப்புறம் பேங்க்கோட அந்த வியூ ஆக்சஸ். ஸோ இதுதான் ப்ரைமர்லி பண்ணியிருக்கோம். ஸோ அது தவிர ஸ்பெசிஃபிக்காக கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவுமே பண்ணல. ஸோ இன்டர் கம்பெனி டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு இந்த கான்ஃபிகரேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் வந்துட்டு இந்த கேஸுக்கு இந்த 2 என்டிட்டிஸ் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். EPI ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ரூலாக எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு ஃப்ரம் வந்துட்டு சைனா கொடுத்துருக்கேன். ஸோ சைனா கொடுத்துட்டு ஸோ இதில் ஒரே லெஜருக்கு தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த சைனா லெஜருக்கு வந்துட்டு ஃப்ரம் இந்த என்டிட்டியாக இருந்தது அப்படின்னா டூ வந்துட்டு இந்த என்டிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதோட இன்டர் கம்பெனி பேயபிள் அக்கௌண்ட்டும் இன்டர் கம்பெனி ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் இன்டர் கம்பெனி பேயபிள் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இதில் சோர்ஸ் வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இது பேங்க் ட்ரான்ஸ்ஃபருங்கிறனால ஸ்பெசிஃபிக்காக இந்த சோர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏஜிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஸோ ப்ராப்ளி ஸ்பெசிஃபிக் சோர்ஸ்ன்னு கொடுக்க முடியாது. பட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆர் லெட்ஸ் சே இன்வாய்ஸ் ஆர் பேமெண்ட்னு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேயபிள்ஸ் ஆர் கேஷ் மேனேஜ்மெண்ட்னு கொடுக்க முடியும். ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இது கேஷ் மேனேஜ்மெண்ட்டோட பேங்க் ட்ரான்ஸ்ஃபருங்கிறனால சோர்ஸ் வந்துட்டு நான் கேஷ் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துட்டு கேட்டகரி வந்துட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது வந்துட்டு நமக்கு குளோபல் இன்டர் கம்பெனியில் வரும் ஏஜிஎஸ்ல நமக்கு வரும் டிரான்சாக்ஷன் டைப்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம ரூல் எழுதணும் அப்படின்னா ஸோ அந்த கேஸில் டிரான்சாக்ஷன் டைப் கொடுத்துடலாம். பட் சோர்ஸ் அண்ட் கேட்டகரி வந்துட்டு நமக்கு நன்னு வரும். பட் இங்கே வந்துட்டு ப்ரைமர்லி நமக்கு இந்த சோர்ஸ் அண்ட் கேட்டகரி வச்சு எழுதுறதுனால நான் டிரான்சாக்ஷன் டைப் நன்னு கொடுத்துட்டு இந்த சோர்ஸ் அண்ட் கேட்டகரி மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அது போக இப்போ இந்த அக்கௌண்ட்ல வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் பேயபிள் அக்கௌண்ட் ஃப்ரம் டு வந்து ஓகே ஒன் லீகல் என்டிட்டி டு அனதர் லீகல் என்டிட்டி. ஓகே ஓகே இதில் வந்து ஆனால் ரெண்டுத்துலையுமே வர பேலன்சிங் செக்மெண்ட் வந்து ஃப்ரம் லீகல் என்டிட்டியோடது இல்லையா? ஆமாம், கரெக்ட். அண்ட் இன்டர் கம்பெனி இது மட்டும் தாய்வானோட லீகல் என்டிட்டி. ஓகே ஓகே அது கிராஸ் அது வரும். ஓகே ஃபைன். ஆமாம், கிராஸ் இதில் போட்டிருக்கோம்.
ஆமா. ஸோ இது வந்துட்டு 30னா இது வந்துட்டு 14 போட்டிருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு என்னன்னா நான் என்ன நினைச்சேன்னா ஓகே பே அது வந்து கிராஸ் இதுவாக வருமோ அப்படின்னு பார்த்தேன். ஓகே ரைட், திஸ் இஸ் த லாஜிக். ஓகே ரைட், கிளியர். ஓகே ரைட். சோர்ஸ் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டகரி, எஸ் ஃபைன். அது நானும் வாட்டி டெஸ்ட் பண்ணேன், அதே மாதிரி தான் வந்தது. கரெக்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி அனதர் இதுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஜென்ஜியாங் டு தைவான், அதே மாதிரி தைவான் டு இது கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி இதுலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ ரெசிப்ரோக்கல் அக்கௌண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு பேலன்சிங் ரூலாக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது அகைன் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஸ்டாண்டர்ட் இதுதான். ஸோ வித்தவுட் அந்த பேமெண்ட் ஃபைல் இல்லாமல் தான் ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நோ ப்ராப்ளம், ஆல்ரெடி நீங்கள் பண்ணது எனக்கு காமிச்சாலே போகிறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் நம்பர் 6023 இதுதான். அதாவது இது ஒரு அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தைவானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஜென்ஜியாங்லேருந்து தைவான் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ சும்மா ஒரு 1000 யுவான் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அப்ரூவல் எதுவுமே வைக்கல. ஸோ அதனால டேரெக்டாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் அப்ரூவல் இருக்குது அப்படின்னா, ஸோ நமக்கு பெண்டிங் ஃபார் அப்ரூவல் இந்த மாதிரி வரும். ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஸோ மேபி நமக்கு ஸ்டேட்டஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டட்னு மாறும். ஸோ கம்ப்ளீட்டட்னு மாறிச்சுன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் அகைன் நமக்கு அந்த ஸ்க்ரீன், அதாவது அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸ்க்ரீனுக்கு போனோம்னா அந்த எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷனில் ஆர்ஜின் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு இங்கே வரும். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே அதில் காமிச்சிடும். ஸோ இதில் மேனேஜ் எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன், இதில் ஆர்ஜின் மட்டும் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டு ஸோ இப்போது சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு 2 டிரான்சாக்ஷன் விழுகும். ஸோ ஒன்று வந்துட்டு தைவானோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிரெடிட் ஆனது வரும். அதுக்கப்புறம் ஜின்ஜியாங் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆனது வந்துட்டு வரும். ஏன்னா ஜின்ஜியாங் வந்துட்டு தைவான் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால இதுலேருந்து அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆட் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இதோட என்ட்ரி பார்க்கணும்னா ஸோ இது ஒன்னொன்றுக்கும் வந்துட்டு தனித்தனி எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷனாக சிஸ்டம் கிரியேட் ஆகும். ஸோ இதில் பை டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அன்ரெக்கன்சைல்டில் தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் நமக்கு ஸ்டேட்மெண்ட்லேருந்து வருது அப்படின்னா ஸோ அது வந்துட்டு நமக்கு ப்ராபப்ளி பை டிஃபால்ட் ரெக்கன்சைல்டு ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ அதில் நம்ம மேனுவலாக போயிட்டு அன்ரெக்கன்சைல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு இன்டர்னலாக நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணனால பை டிஃபால்ட் நமக்கு அன்ரெக்கன்சைல் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ ப்ராப்ளி இந்த அக்கௌண்டிங் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ரெக்கன்சைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் வியூ பண்ணோம்னா ஸோ இங்கே நமக்கு வரும் அக்கௌண்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு அக்கௌண்டிங் என்ட்ரியாக வரும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட அந்த பேங்க் அக்கௌண்ட் செட்டப்லேருந்து வரும். ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் கேஷ் அக்கௌண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதில் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வந்துடுது. ஸோ அதே இது ஆஃப்செட் அக்கௌண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டர் கம்பெனி ரிசீவபிள்ஸில் போய் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு விழுந்துடும். ஆனால் ஒன்று சொல்லுங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் டிஃபைன் பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கிளியரிங் அக்கௌண்ட் ஆஃப்செட் அக்கௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா? அந்த ஆஃப்செட் அக்கௌண்ட் கொடுக்கறது வந்து என்ன அக்கௌண்ட் கொடுப்போம்? இல்லை அதில் வந்துட்டு நம்ம ஆஃப்செட் அக்கௌண்ட் இப்போ இந்த ஆஃப்செட் அக்கௌண்ட் கேட்குறீங்களா இல்லை நார்மல் பேங்க் அக்கௌண்ட் ஐ மீன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து வர டிரான்சாக்ஷன் சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, நானே ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன். ஒரு நிமிஷம். பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நாம் வந்து கேஷ் அக்கௌண்ட் அண்ட் கிளியரிங் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ரூல் கிரியேட் பண்ணி பண்ணுவேன். ரூலில் என்ன பண்ணுவேன்னா ஆஃப்செட் அக்கௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடுப்பேன். ஸோ ஓகே, ஸோ
நான் இப்போ வந்து ஒருவேளை மேனுவலாக நான் போடலன்னு வைங்களேன், மேனுவலாக இப்போ வந்து ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிரியேட் பண்ணலை அப்படின்னா, அந்த ரூலை எழுதி பண்ணுறேன் அப்படின்னா தென் ஆஃப்செட் அக்கௌண்ட் வந்து நான் இந்த மாதிரி கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், ஆஃப்செட் அக்கௌண்ட் இதில் நம்ம அந்த ஆஃப்செட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம இதை மேப் பண்ணோம். சரி சரி, ஓகே ஃபைன். அது வந்துட்டு நம்மளோட இது மாதிரி தான், ரெக்கன்சிலேஷன் டிஃப்ரென்ஸ் ஆர் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் ஆர் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம இது எடுத்துட்டு வர்ற மாதிரி. ஸோ சிமிலர்லி இங்கே வந்துட்டு நம்ம இந்த இன்டர் கம்பெனி ரூல்ஸை வச்சு எடுத்துட்டு வர்றதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்செட் வருது. இல்லை அப்படின்னா நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த மேட்சிங் ரூல்ஸை வச்சு நமக்கு வந்துட்டு இந்த ஆஃப்செட் அக்கௌண்ட் சிஸ்டம் பிக் பண்ணிட்டு வரும். கரெக்ட் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ஆஃப்செட் அக்கௌண்ட் வந்து நம்ம மேனுவலாக போட்டதுனால அது வந்து நம்மளோட ரூல்ல இருந்து எடுத்திருக்கு இல்லையா? ஆமாம், இன்டர் கம்பெனி ரூல்ல இருந்து எடுத்திருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு இதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெக்கன்சைல் பண்ணிட்டு இந்த என்ட்ரி. ஸோ இதே என்ட்ரி நமக்கு அங்கே வரும். ஸோ அது கிரியேட் அக்கௌண்டிங் ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ அடுத்தது வந்துட்டு நமக்கு இது இருக்கு, ஏஜிஎஸ் இருக்கு. ஸோ அது பார்த்துக்கலாங்களா? டைம் இருக்குமா? நோ ப்ராப்ளம், நாளைக்கு கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஃபைன். உங்களோட எனக்கு ஓகே டே, ஆனால் உங்களுக்கு நைட்டு, அதனால தான் நாளைக்கு கூட நாளைக்கு 9 o'clock இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓகேன்னா கூட எனக்கு ஓகே. ஓகே, நாளைக்கு பார்த்துலாம். நாளைக்கு கொஞ்சம் எர்லியராக கூட நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடுவேன். ஓகே ஓகே சரியா? ரைட், ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதில் நான் மிஸ்டேக் பண்ணது என்ன தெரியுமா பண்ணேன், ரூலில் பேலன்சிங் ரூலில் வந்து போடும்போது ஃப்ரம் லீகல் என்டிட்டி டு லீகல் என்டிட்டி போட்டேன் இல்லையா? ஃப்ரம் லீகல் என்டிட்டி 30 அண்ட் டூ லீகல் என்டிட்டி 30ன்னு பேலன்சிங் செக்மெண்ட் எடுத்தீங்க இல்லையா? அந்த இடத்துல பண்ணிட்டேன்னா 40ன்னு போட்டேன். ஸோ ரிசீவபிளை 30 வச்சுட்டு பேயபிளை வந்து 40 அப்படின்ற மாதிரி அசம் பண்ணிட்டேன். மிஸ்டேக் நடந்துச்சு. ஓகே ஓகே, that's where I made a mistake. Right. Good, thanks. Okay, thanks. Okay, நாளைக்கு மீட் பண்ணுவோம். Okay, thank you. Thank you.